அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய தோழர்களே, இன்றைய ஹுத்துபாவில் மாநபிகள் மரணத்தின் மகத்துவம் என்ற தலைப்பில் சில செய்திகளை சொல்லலாம் என்று ஆசைப்படுகின்றேன். ரபியுல் அவ்வல் மாதம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொடர்பு பெற்ற ஒரு மகத்துவமான மாதம். அந்த மாதத்தில் மட்டுமல்லாமல் திங்கட்கிழமை என்று வருகின்ற பொழுது, வருடத்தில் எத்தனையோ திங்கள் எம்மை கடந்து செல்லும், அந்த திங்கட்கிழமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தும் இருக்குகின்றார்கள், இவ்வுலகை விட்டு பிரிந்தும் இருக்குகின்றார்கள். இது பலமான ஊர்ஜிதமான ஆய்வுக்குட்படுத்தப்பட வேண்டிய அவசியமற்ற ஒரு செய்தி. திங்கட்கிழமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த தினம் மட்டுமல்ல, இவ்வுலகை விட்டு பிரிந்து மறு உலகம் நோக்கி பயணித்த நாளும் கூடத்தான். அதனால் இம்முறை அல்ஹம்துலில்லாஹ் வருகிற திங்கட்கிழமை இன்னும் 2 தினங்கள் கழித்து 16ஆம் தேதி 9ஆம் மாதம் 2024ஆம் ஆண்டு உலகம் முழுக்க திங்கட்கிழமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த நாள் கொண்டாடப்பட இருக்குகின்றது, உலகம் முழுக்க. எனினும் ரபியுல் அவ்வல் என்று வருகின்ற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு பற்றி தான் பிரபலமாக பேசப்படுகின்ற செய்திகள், அவர்களுடைய பிறப்பில் நிகழ்ந்த அதிசயங்கள், பிறப்பினுடைய முக்கியத்துவம் பற்றி பேசுகின்ற அதே தருணத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வல் மாதத்தில் இந்த உலகை விட்டு பிரிந்து மன்னரைக்கும் சென்றிருக்கின்றார்கள். அதனால் திங்கட்கிழமை என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்போடும் இறப்போடும் தொடர்பு பெற்ற ஒன்றாக இருப்பதனால் பிறப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பதா அல்லது இறப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பதா, பிறப்பு பற்றிய செய்திக்கு முன்னிலை கொடுத்து கொண்டாடுவதா அல்லது இறப்புக்கு முன்னிலை கொடுத்து அதை நாங்கள் கொண்டாடாமல் துக்க தினமாக அனுஷ்டிப்பதா என்கின்ற கருத்தாடல்கள் எல்லாம் நம் மத்தியில் நிலவிக் கொண்டிருப்பதை நாம் அன்றாடம் செவியுற்று வருகின்றோம், விசேஷமாக இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில். எனவே இன்றைய குத்துபாவில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறப்பு பற்றி, அவர்களுடைய பிரிவு பற்றி சில செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். அல் குர்ஆன் சொல்லும், குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், சூரத்துல் அம்பியா 35வது வசனம். ஒவ்வொரு ஜனாசாவும் நம்முடைய ஊரில் விழுகிற பொழுது அந்த ஜனாசாவை பற்றி பள்ளியில் பிரசங்கம் செய்கின்ற உலமாக்கள் இந்த வசனத்தை ஓதி காண்பித்து உங்களுக்கெல்லாம் நன்கு பரிச்சயமான ஒரு விஷயம். குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், எல்லா ஆத்மாக்களும் மரணிக்க வேண்டியவைகள் நிச்சயம்தான். இன்னும் ஒரு வசனத்தில் சூரா அல் அம்பியாவுடைய 34வது வசனம், அந்த குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத் என்கின்ற வசனத்துக்கு முந்தின வசனம் சொல்லும், வமா ஜஅல்னா லிபஷரின் மின் கப்லிகல் ஹுல்த், நாங்கள் எந்த மனிதனுக்கும் நிரந்தரத்தை ஏற்படுத்தவில்லை, எந்த மனிதனும் இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ நாங்கள் வழிவகுக்கவில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு சொல்லுவான், அப்ப இம்மித்த ஃபஹுமுல் ஹாலிதூன். எவ்வளவு அழகான ஒரு செய்தியை சொல்லுகின்றான் பாருங்கள். அப்ப இம்மித்த ஃபஹுமுல் ஹாலிதூன், நாயகமே யா ரசூலல்லாஹ், நீங்கள் மரணிக்குகின்ற ஒருவராக இருக்குகின்ற பொழுது அவர்களெல்லாம் நிரந்தரமாக இருந்து விடுவார்களோ? அப்ப
நீங்களே மரணிக்குகின்ற ஒருவராக இருக்குகின்றீர்கள். அப்படி இருக்க மற்றவர்கள் எல்லாம் நிரந்தரமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து விடுவார்களோ? எவ்வளவு அற்புதமான, எவ்வளவு அழகான வார்த்தை. என்ன சொல்ல வருகிறான்? நாயகமே யா ரசூலல்லாஹ், நீங்கள் மரணிக்க இருக்குகின்றீர்கள், உங்களுக்கு மரணம் என்று ஒன்று உண்டு, அதனால் எல்லோரும் மரணித்தே ஆக வேண்டும். இன்னக மையித்துன் வ இன்னஹும் மையித்தூன் என்று இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுவான். நாயகமே யா ரசூலல்லாஹ், நீங்கள் மரணிக்க இருப்பவர்கள், எனவே இன்னும் அவர்களும் மரணிக்க இருப்பவர்கள். ஆக பாருங்கள், இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஆத்மாக்களும் மரணிக்குகின்றது என்று சொன்னால் கூட அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மரணத்தை ஏற்படுத்தி விட்டான் என்பதற்காகத்தான் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் மாத்திரமன்றி எல்லாமே மரணத்தை ருசிக்கக்கூடிய ஒன்றாக நாங்கள் அமைத்து விட்டோம் என்ற செய்தி அல்லாஹ் சொல்கின்றான். மரணம் கூட நிகழ்கின்றது என்றால் அல்லாஹ் தஆலா அவன் மட்டும்தான் நிரந்தரமானவன். மரணம் என்ற ஒன்று இல்லாத ஒரு உயிருள்ளவன் என்றால் அது அல்லாஹ் மாத்திரம்தான். எனவே நாயகமே யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு நாங்கள் மரணத்தை விதியாக்கி வைத்திருக்கின்றோம், அதனால் நீங்கள் மரணிக்க இருப்பவர்கள் என்பதற்காக உங்களுக்கு நாங்கள் மரணத்தை ஏற்படுத்தி விட்டோம், தீர்மானித்து விட்டோம் என்பதற்காக எல்லோரும் மரணித்தே ஆக வேண்டும் என்ற செய்தி அல்லாஹ் சொல்கின்றான். மரணம் கூட எங்களுக்கு நிகழ்கின்றது என்றால் அது மாணவிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காகத்தான் நிகழ்கின்றது என்று அல்லாஹ் சொல்கின்றான். அதனால்தான் சஹாபாக்கள் முதல் பெருமக்களுடைய சக்ராத் ஹாலினுடைய வேதனையில் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் கேட்பார்கள், எவ்வளவு கஷ்டமான நேரம் என்று விசாரிக்குகின்ற பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், எந்த கஷ்டமும் இல்லை எங்களுக்கு. ஏன் தெரியுமா? நாங்கள் நாளை எங்கள் நாயகத்தை சந்திக்க போகின்றோம். நாங்கள் மரணிக்க போகின்றேன் அல்லவா, இது எனக்கு கவலையான விஷயம் இல்லை, எனக்கு துன்பகமான விடயம் அல்ல. ஏன்? நான் நாளை என்னுடைய நேசனை பார்க்க போகின்றேன், என்னுடைய ஹபீபாகிய முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க போகின்றேன். எனவே அது எனக்கு சந்தோஷமான நாள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், மரணம் என்பது ஒரு முஃமினுக்கு அல்லாஹ் வழங்குகின்ற சன்மானம். மரணம் என்பது ஒரு முஃமினை பொறுத்த மட்டில் அவனுக்கு நிம்மதி, முஃமினுக்கு நிம்மதி, முஃமினுக்கு சந்தோஷம், முஃமினுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். முனாஃபிக்குன்களுக்கு அல்ல, இறை நிராகரிப்பவர்களுக்கு அல்ல, இணை வைப்பாளர்களுக்காக எல்லாம் அல்ல, முஃமின்களை பொறுத்த மட்டில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தவர்கள். எனவே நாங்களும் மரணிக்க இருப்பவர்கள். நாங்கள் மரணத்தின் பின்னர் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கபரில் காண இருப்பவர்கள் என்ற செய்தியை சந்தோஷத்தோடு அவர்கள் ஏற்றுக்கொண்ட வரலாற்றை பார்க்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி வார்த்தை என்று பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்தில் பேசிய வார்த்தைகளில் இறுதி வார்த்தை என்னவென்றால் அர் ரஃபீகுல் அலா என்ற வார்த்தையை சொல்லுவார்கள். அதே போல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய வசனங்களில் இறுதி வசனம், இறுதி குர்ஆனுடைய வசனம் எது என்று எங்களுக்கு புகாரி முஸ்லிம் போன்ற நபிமொழி கிரந்தங்களை பார்க்குகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய இறுதி வசனம் الذين أنعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين سورة النساء 69வது வசனம். இறுதி வார்த்தையுடைய கருத்து என்ன? மிக உயர்வான நண்பனை சந்திக்க விரும்புகின்றேன் என்ற செய்தி. மிக மிக உயர்வான நண்பனை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம் என்ற செய்தி. என்றால்
அல்லாஹுக்கு ரஃபீக் என்கின்ற ஒரு பெயர் உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இன்னல்லாஹ ரஃபீகுன் யுஹிப்புர் ரிஃப்க ஃபில் அம்ரி குல்லி. அல்லாஹு தஆலா நண்பனாக இருக்குகின்றான், இரக்கம் உள்ளவனாக இருக்குகின்றான். எனவே நீங்கள் சகலதிலும் இரக்க சுபாவம் உள்ளவர்களாக இருந்து கொள்ளுங்கள். மக்களுக்கு இலகுபடுத்துங்கள், கடினப்படுத்தாதீர்கள், மக்களை வேதனைப்படுத்தாதீர்கள், தொந்தரவுப்படுத்தாதீர்கள், மெல்லினப்படுத்துங்கள் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அந்த ரஃபீக்கை பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பினார்கள். இறுதியாக ஓதிய வசனம், இறைவனை நேசிக்க வேண்டும் என்றால், இறைவனுடைய சந்திப்பு வேண்டும் என்றால், இறைவனை காண வேண்டும் என்றால், நாளை மறுமையில் அவர் எப்படியானவராக இருக்க வேண்டும் என்ற செய்தியை தாங்கி நிற்கிறது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி வசனம், இறுதி வார்த்தை. இறைவனை சந்திக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டுகின்றது. ஒரு முஃமினுடைய இறுதி உச்சக்கட்ட ஆசை, விருப்பம் என்பது அவன் மறுமையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினூடாக அல்லாஹ்வை காண வேண்டும், அல்லாஹ்வை தரிசிக்க வேண்டும், அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்பது ஒரு முஃமினுடைய ஆசை. அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்ற ஆசை ஒரு முஃமினுக்கு உருவாக வேண்டும். அந்த ஆசை யாருக்கு உருவாகும்? முஃமினுக்கு உருவாகும். அந்த முஃமின் எப்படியாக இருக்கவனாக, முஃமினுடைய தன்மை எப்படியாக இருக்க வேண்டும் என்று செய்தியை தான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காண்பித்த அந்த இறுதி வசனத்தினூடாக சொல்லுவார்கள், நபிமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் என்ற அல்லாஹ்வின் அருள் பெற்ற நல்லடியார்களோய் சென்றடைவது, நல்லடியார்களோடு வாழ வேண்டும் என்ற ஒரு செய்தியை தாங்கிய ஒரு வசனத்தை தான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக ஓதி காண்பித்திருப்பார்கள். ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழுகின்ற பொழுது எப்படி வாழ வேண்டும் என்றால், நபிமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களுடைய, நபிமார்களுடைய, சித்தீகீன்களுடைய, சுஹதாக்கள், சாலிஹீன்கள் போன்ற நல்லடியார்களுடைய தோழமையில் வாழ வேண்டும். அந்த நட்புக்குள் அவன் நுழைய வேண்டும். அப்படி நட்புக்குள் நுழைகின்ற பொழுதுதான் அவன் அல்லாஹ்வை தரிசிக்க வேண்டும் என்று விரும்புவான். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் மகத்துவம் தாங்கி இருக்கிறது. எல்லாமே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவருக்காகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் உள்ள அத்துணை அம்சங்களையும் இடம்பெற செய்து கொண்டிருக்கின்றான் போன்ற செய்தியை ஒரு முஃமின் புரிந்து கொள்வான். அதே போல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பார்கள். தொழ வேண்டும், அதிலும் விசேஷமாக ஜமாஅத்தாக, கூட்டாக தொழ வேண்டும் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இறுதி நிகழ்வு எங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கும். ஜமாஅத்தாக தொழுங்கள் என்று இறுதி சந்தர்ப்பத்தில் கூட செய்தன அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உத்தரவிடுவார்கள், என்னால் தொழுவிக்க முடியாமல் உள்ளது, தொழுவதற்கு வருகை தர முடிந்தாலும் என்னால் நின்று தொழுவிக்க முடியாத ஒரு சூழல் வருகின்ற பொழுது சித்திக் அக்பர் நாயகத்தை சொல்வார்கள், நீங்கள் இமாமாக நின்று நடத்துங்கள், தனிமையில் சென்றுவிடக்கூடாது, பிரிந்து விடக்கூடாது என்ற காரணத்தை அங்கே வலியுறுத்துவார்கள் அன்னர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்ததை பார்த்திருக்கின்றோம். அந்த தொழுகையில் நாங்கள் ஓதுகின்ற வசனங்களில் ஒன்று, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். ஆமீன். சூரத்துல் ஃபாத்திஹாவில் ஓதுகின்றோம். சுன்னத்தான தொழுகை, ஃபர்லான தொழுகை என்ற எல்லா தொழுகைகளும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்ததுக்கு ஏற்ப சூரத்துல் ஃபாத்திஹா தொழுகையில் ஓத வேண்டும். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதப்படாத தொழுகை அது தொழுகையாக ஆகாது என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாம் சொல்லித் தந்தார்கள். அவர்களுடைய உத்தரவு
தான், அவர்களுடைய கட்டளை தான். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்கு இணங்க நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை நாங்கள் ஓதுகின்றோம் என்றால் அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவில் கூட நல்லவர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும், நல்லவர்களோடு மறுமையிலும் வாழ வேண்டும். இவ்வுலகில் மட்டுமல்ல, மறுமையிலும் நல்லவர்களோடு வாழ வேண்டும். அப்பொழுதுதான் அங்கே மறு உலக வாழ்வு கூட எங்களுக்கு நிஜமான வாழ்க்கை, அது ஒரு சத்தியமான ஊர்ஜிதமான வாழ்க்கையாக, சந்தோஷமான வாழ்க்கையாக அமையும் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நாங்கள் அறிய முடிகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக ஜமாஅத்தோடு தொழுத தொழுகை அல் ஃபஜ்ர், சுபஹுடைய தொழுகை என்ற செய்தியை சொல்லப்படுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோரோடும் சேர்ந்து கூட்டாக தொழுத இறுதி தொழுகை ஸலாத்துல் ஃபஜ்ர் என்ற செய்தியை நாங்கள் நூட்களின் மூலமாக காண முடிகிறது. அதே போன்று ஹஜ்ஜி கிழமையை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அரஃபா, அது ஒரு வெள்ளிக்கிழமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா மைதானத்திலே ஒரு வசனத்தை ஓதி காண்பிப்பார்கள். அது ஹஜ்ஜுடைய காலத்தில் ஓதி காண்பிக்கப்படுகின்ற வசனம். அதற்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மறைவுக்கும் தொடர்பு இருக்கிறது என்பதனால் தான் அதை இங்கே நான் தூக்கி கொண்டு வருகின்றேன். அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் என்கின்ற அந்த அத்தியாயம், அந்த வசனம், இந்த வசனத்தை ஓதுகின்ற பொழுது சய்யிதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழத் துவங்கி விடுவார்கள். சந்தோஷமான செய்தியா இல்லையா? இன்று உங்களுக்கு உங்களுடைய மார்க்கம் முழுமைப்படுத்தி வைத்து விட்டேன். அல்-யௌம அக்மல்து லக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் அல் இஸ்லாமி தீனா. எவ்வளவு ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி! உங்களுக்கு நான் என்னுடைய மார்க்கத்தை சம்பூர்ணப்படுத்தி வைத்து விட்டேன் என்றால் இனிமேல் புதிதாக ஒரு மார்க்கம் வருவதற்கு இல்லை என்கின்ற ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு சந்தோஷமான செய்தி. ஆனால் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுகிறார்கள். இந்த அழுகைக்குரிய காரணத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வினவுவார்கள். இதை பற்றி அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது தன்னுடைய நூலில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏன் அழுதார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த வசனம் தாங்கி இருக்குகின்ற மறைமுக செய்தியை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புரிந்து கொண்டார்கள், அதனால் அழுதார்கள் என்று சொல்வார்கள். அது என்ன செய்தி? மறைமுக செய்தி. அது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்க போவதற்குரிய கால அவகாசம் மிக நெருங்கிவிட்டது என்ற செய்தி தாங்கி நிற்கிறது என்பதை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அந்த கவலையில் தான் சய்யிதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுதார்கள் என்ற செய்தியை அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள். ஹஜ் ஒரு கடமை இல்லையா? லட்சோப ரூபாக்களை செலவு செய்து உலகம் முழுக்க நடந்து துவிச்சக்கர வண்டியில் மற்றும் உண்டான அதிவேக பயணங்களின் மூலமாகவெல்லாம் பணம் படைத்தவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்வது கடமை. ஆயுளில் ஒரு தரமாவது பணம் படைத்தவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்வது ஃபர்து. அதிலும் அந்த ஃபர்து கடமைகள், ஹஜ்ஜு கடமையில் அரஃபாவில் தங்குவது மிக முக்கியமான அம்சம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஊடாக கடமையான அந்த இறுதி கடமை ஹஜ், இஸ்லாத்தின் கடமைகள் இறுதி கடமையாகிய அந்த ஹஜ்ஜை அல்லாஹ் தஆலா எதற்காக ஏற்பாடு செய்தான் என்பது பற்றி பெருமக்கள் சொல்லுகின்ற பொழுது அதனூடாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரண செய்தியை விளம்பரப்படுத்துவது தான் என்ற சொல்லை சொல்லுவார்கள். ஒரு கடமையின் மூலமாக லட்சோப லட்ச மக்களை அழைத்து அதை விதியாக்கி அங்கு வர வேண்டும், பணம் படைத்தவர்கள் வர வேண்டும் என்ற செய்தியை ஏற்படுத்தி வரவழைத்து அதிலே சொல்ல வருகின்ற செய்தி என்ன? உங்களுடைய ஹபீபாகிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்க உள்ளார்கள் என்ற செய்தியை முஃமினீன்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனால் தான் அதற்கு பெயரே ஹஜ்ஜத்துல் வதா. அது பிரியாவிடைக்குரிய ஹஜ்.
பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயுளில் ஒரே ஒரு தடவை தான் ஹஜ் செய்திருப்பார்கள். அந்த ஹஜ்ஜுக்கு பேரோட ஹஜ்ஜத்துல் வதா, பிரியாவிடைக்குரிய ஹஜ். என்ன பிரியாவிடை? இனிமேல் நான் இந்த உலகத்தில் வரமாட்டேன், வாழ மாட்டேன், நான் இந்த உலகை விட்டு பிரிந்து செல்ல இருக்குகின்றேன் என்ற செய்தியை அல்லாஹ் தஆலா உலக மக்களை எல்லாம் அழைத்து பிரகடனம் செய்கின்றான். என்றால் ஒருவருடைய மரண நிகழ்வு கூட, அதிலும் விசேஷமாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரண அறிவித்தல் கூட சாதாரணமாக இடம்பெற்று விடக்கூடாது. ஓரிருவருக்கு மட்டும் தெரிந்துவிடக் கூடாது, உலகமெல்லாம் தெரியப்படுத்தப்பட வேண்டும் என்பது இறைவனுடைய ஆசை. மரண செய்தி, மரணம் வர இருக்குகிறது என்ற செய்தியை அல்லாஹ் தஆலா ஒரு கடமையினூடாக வல்லவா எங்களுக்கு விளம்பரப்படுத்திக் கொண்டிருக்கின்றான். அதனால் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழத் துவங்கி விடுவார்கள். என்றும் ஹஜ்ஜுக்கு செல்கின்றவர்கள் அரபா மைதானத்தில் தங்க வேண்டும். தங்கி அவர்கள் அங்கே அழுது புலம்பி அல்லாஹ்விடம் கண்ணீர் வடித்து அல்லாஹ்விடம் பிரார்த்தனையில் ஈடுபட வேண்டும். காரணம், அது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவருடைய மரண செய்தியை அறிவித்த கடமை, மரண செய்தியை அறிவிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு இறுதி கடமை என்ற செய்தியை இந்த முஃமின்கள் தாங்க வேண்டும் என்ற செய்தியை சொல்கிறது. ஆனால் அதே நேரத்தில் அந்த அரபாவுக்கு அடுத்த நாள், சரி, அரபாவில் இருப்பவர்கள் மட்டும்தானா அந்த நாளை நினைவு கூற வேண்டும்? இல்லை, உலக முஸ்லிம்கள் எல்லோரும் நோன்பு நோற்றிருக்க வேண்டும். சுன்னத்தான நோன்பு அவசியம் இல்லை. அரபாவுடைய தினத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமுல்படுத்திய அந்த நோன்பை நோக்குகின்றோம் என்றால் அது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரண செய்தி அறிவிக்கப்படுகின்ற தினம் என்பதனை இந்த உலக மக்கள் நோன்பின் மூலமாக ஒரு கடமையை நிறைவேற்றுவதன் மூலமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற தத்துவத்தை அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரண செய்திக்கு தாங்கி வைத்திருக்கின்றான். அடுத்த நாள் பிறை 9 பெருநாள். பாருங்கள், பிறை 9 அரபாவுடைய தினம், பிறை 10 பெருநாள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரண செய்தி என்பது துக்கச் செய்தி. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரிவு செய்தி என்பது கண்ணீர் வடிக்க வேண்டிய செய்தி, அழுது புலம்ப வேண்டிய செய்தி. ஆனால் அதற்கு அடுத்த தினம் அல்லாஹ் தஆலா பெருநாளை கொண்டாடச் செய்கின்றான். காரணம், பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், என்னுடைய மரணமும் உங்களுக்கு ரஹ்மத்து தான். நான் எப்படி உங்களோடு சேர்ந்து வாழ்கிறது உங்களுக்கு ரஹ்மத்தோ, வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன் என்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்தாக அன்றி அனுப்பப்படவில்லை என்ற அல் குர்ஆன் சொல்லும் என்றால், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் ரஹ்மத், எல்லாமே ரஹ்மத். ஒன்று கூட விடுபடக்கூடாது. பெருமானாருடைய வார்த்தை ரஹ்மத், பெருமானாருடைய சொல் ரஹ்மத், பெருமானாருடைய செயல் ரஹ்மத், பெருமானாருடைய தலைமுறை ரஹ்மத், பெருமானாருடைய வியர்வை ரஹ்மத், பெருமானாருடைய உமல்ய ரஹ்மத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சம்பந்தப்படுகின்ற அத்துணையும், அவர்களோடு ஒட்டியது, அவர்களோடு பிரிந்தது, அவர்களிலிருந்து பிரிந்தது, அவர்களுடைய ஆடை ரஹ்மத், அவர்கள் அணிந்திருந்த ஆடை அது நோய் நிவாரணியை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்களுடைய செய்தி மூலமாக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வியர்வை அது நோய் நிவாரணை வாசனை திரவியமாக பாவிக்கப்பட்டது. சஹாபாக்களால், வேறு யாரும் அல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வியர்வைகளை சேமித்து வைப்பார்கள். கேட்பார்கள், எதற்காக இதை நீங்கள் சேமிக்குகின்றீர்கள் என்று. பிறநாள் போன்ற விசேஷ தினங்களில் வாசனை திரவியமாக நாங்கள் பாவிக்க விரும்புகின்றோம் என்று சொல்லுவார்கள் சஹாபாக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முடி, அந்த முடியின் மூலமாக சஹாபாக்கள் அருள் பெற்றிருக்கின்றார்கள், சஹாபாக்கள் நோய் நிவாரணம் பெற்றிருக்கின்றார்கள் என்ற செய்தியினால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணம் கூட ரஹ்மத் என்று சொல்லுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது புகாரியில் பதிவாகி இருக்கின்ற செய்தி. இதா அராத ரஹ்மத உம்மத்தின் மின் இபாதிஹி
அல்லாஹ் தஆலா ஒரு சமூகத்துக்கு நலவை நாடிவிட்டால், அருள் புரிய நாடிவிட்டால், அல்லாஹ் தஆலா அந்த சமூகத்திற்கு முன்னர் அவர்களுடைய நபியை அழைத்துக் கொள்வான், மரணிக்க செய்து விடுவான் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, இன்னி பைன ஐதீக்கும் ஃபரத்துன், நான் உங்கள் எல்லோருக்கும் முன்னால் செல்ல இருக்குகின்றேன், நான் உங்கள் எல்லோரை விடவும் முந்தி மரணிக்க இருக்குகின்றேன். ஏன் தெரியுமா? நான் உங்களுக்காக அங்குள்ள வாழ்வை தயார் செய்ய இருக்குகின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஹ்ஷருடைய வாழ்வு, அங்குள்ள வாழ்வை நமக்காக நெறிப்படுத்துவதற்காகத்தான் உங்களுக்கு முன்னால் நீங்கள் வாழ நான் மரணித்து செல்கின்றேன் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். வ அனா அலைக்கும் ஷஹீத், நான் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றேன், நான் உங்களுக்கு சாட்சி சொல்லுவேன். நீங்கள் என்ன பேசுகின்றீர்கள், நீங்கள் என்ன சொல்கின்றீர்கள், நீங்கள் எப்படி நடந்து கொள்கின்றீர்கள் என்று நான் கபரில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் பார்த்து கொண்டிருப்பேன் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அதனால் தானே வெள்ளிக்கிழமை வருகின்ற பொழுது அதிகமாக ஸலவாத்து ஸலாம் சொல்லுங்கள். அந்த ஸலவாத்து ஸலாம் வெள்ளிக்கிழமையில் மட்டுமல்ல, எல்லா தினங்களிலும் சொல்லப்பட வேண்டிய ஒன்றுதான். அதிலும் விசேஷமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வெள்ளிக்கிழமையில் யாராவது ஒருவர் ஸலவாத்து ஸலாம் சொன்னால் அந்த ஸலவாத்து ஸலாமுக்கு நான் பதில் சொல்கின்றேன். யார், எந்த நபர், யாருடைய மகன், எந்த இடத்தில், என்ன ஊரில் ஸலவாத்து சொல்கின்றான் என்ற முழு விவர பட்டியலோடு நான் அறிகின்றேன் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். நான் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றேன், நான் மரணித்து மண்ணறையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் உங்களுக்கு நான் சாட்சி சொல்பவனாக இருக்கின்றேன் என்று சொல்லுவார்கள். வ இன்ன மௌஇதக்குமுல் ஹவுல், நாம் இனிமேல் சந்திக்க வேண்டிய இடம் ஹவுலுல் கௌசர் என்று சொல்லுவார்கள். நாம் உங்களை இனிமேல் சந்திக்க இருப்பதாக இருந்தால் அது ஹவுலுல் கௌசர் என்கின்ற இடத்தில் நாம் சந்திக்கலாம் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இப்பொழுது இந்த இடத்தில் நான் நின்று கொண்டு ஹவுலுல் கௌசரை பார்க்குகின்றேன் என்றும் சொல்லுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நின்ற இடத்தில் நின்று கொண்டு மதீனா முனவ்வராவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்ற நிலையில், இருந்த நிலையில் ஹவுலுல் கௌசரை மறுமை நாளில் மஹ்ஷருடைய மைதானத்தில் ஏற்படுத்தப்பட இருக்குகின்ற அந்த ஹவுலுல் கௌசரை பார்க்கின்றவர்களாக இருந்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரண நிகழ்வுக்கு ஒரு காரணம் இருக்கும். எல்லோரும் மரணிக்க வேண்டும், அந்த மரணத்துக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். காரணம் இல்லாமல் யாருக்கும் மௌத் உண்டாகுவதில்லை. அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். அதுதான் ஹிஜ்ரி 7வது வருடம் கைபர் யுத்தம் முடிந்ததுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு யூத பெண் சாப்பிடுவதற்கு அழைப்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு ஆட்டை பொரித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் கொடுப்பார் அந்த பெண்மணி. அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் சாப்பிட்டு கொண்டிருக்கின்ற பொழுது திடீரென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நிறுத்துங்கள், சாப்பிடுவதை நிறுத்துங்கள், உங்களுடைய கைகளை எல்லாம் உசத்தி விடுங்கள், சாப்பிட வேண்டாம் என்று சொல்வார்கள். ஏனென்று அந்த பெண்மணி கேட்பாள், ஏன் சாப்பிட்டவர்களை சாப்பிட வேண்டாம் என்று நிறுத்துகின்றீர்கள், தடுக்கின்றீர்கள் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், என்னுடைய கையில் இருக்குகின்ற இந்த எலும்பு சொல்கிறது, நாயகமே நீங்கள் இதை சாப்பிடாதீர்கள், நாயகமே நீங்கள் சாப்பிடாமீர்கள், இது நஞ்சூட்டப்பட்ட உணவாக நான் இருக்குகின்றேன் என்று இந்த எலும்பு சொல்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொழுது அந்த பெண்மணி கேட்பாள், இது உங்களுக்கு எப்படி தெரியும், இது எப்படி உங்களுக்கு தெரியும், இந்த எலும்புதான் உங்களுக்கு சொல்கிறது என்று எப்படி தெரியும் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அந்த பெண்மணி கேட்ட பொழுது மீண்டும் அதே பதிலை சொல்லுவார்கள், இந்த முள்ளு சொல்லுகிறது, இந்த இறைச்சியுடைய முள்ளு சொல்லுகிறது, நாயகமே நீங்கள் சாப்பிட வேண்டாம், இது நஞ்சூட்டப்பட்ட உணவு, நாயகமே நீங்கள் சாப்பிட வேண்டாம் என்று சொல்லுகிறது என்று சொல்வார்கள். அப்பொழுது அந்த பெண்மணியிடம் கேட்பார்கள், ஏன் நீ இப்படி செய்தாய், நீ இப்படி செய்ததுக்குரிய காரணம் என்ன என்று அந்த பெண்மணியிடம் கேட்டதுக்கு அந்த பெண்மணி சொல்லுவாள், நீங்கள் உண்மையான நபிதானா என்று நான் பரீட்சித்து பார்க்க ஆசைப்பட்டேன், நீங்கள் உண்மையான நபியாக இருந்தால்
உங்களிடம் உலகத்தில் உள்ள அத்தனை விஷயங்களும் உரையாடும். நான் நஞ்சூட்டிய விஷயத்தை இந்த முள்ளு சொல்ல வேண்டும். அப்படி சொல்வதாக இருக்குமாக இருந்தால், அப்படி சொன்னால் நீங்கள் நபியாக இருப்பது உண்மைதான் என்பதை பரீட்சிப்பதற்காகத்தான் நான் இந்த மாமிசத்தில், இந்த ஆட்டில் நஞ்சூட்டினேன் என்ற செய்தியை அந்த பெண்மணிக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த உரையாடலில் புரிந்து கொள்வார்கள். அந்த இறைச்சியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடவில்லை என்றாலும் அதனுடைய ருசி, அதனுடைய உமிழ்நீர், அந்த இறைச்சியுடைய அந்த தன்மை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உமிழ்நீரில் கலந்துவிட்ட காரணத்தினால் பல வருஷங்கள் கழித்த பின்னும் அந்த எச்சிலில் அந்த விஷம் கலந்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதிப்படைய செய்தது. அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அன்று நான் சாப்பிட்ட அந்த நஞ்சூட்டிய இறைச்சியினுடைய அந்த நச்சுத்தன்மைதான் என்னை இப்பொழுது இப்படி கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறது என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அந்த யூத பெண்ணுக்கு தெரிந்திருந்தது. நபி என்றால் யாராக இருக்க வேண்டும் என்ற உணர்வு அந்த யூத பெண்ணுக்கு தெரிந்திருந்தது. நபி என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும், நபியிடம் இப்படியான தன்மைகள் இருக்க வேண்டும். மறைவான செய்திகள், மற்றவர்களுக்கு தெரியாத ஞானங்கள், மற்றவர்களுக்கு தெரியாத தத்துவங்கள் தெரிந்த ஒருவராக, தெரிவிக்கின்ற ஒருவராக இருப்பவர் தான் நபியாக இருப்பார் என்ற செய்தியை யூத பெண்மணி தெரிந்திருந்தால், அதை பரிசித்து பார்த்தால் அவளும் அந்த விஷயத்தை உணர்ந்து கொண்டாள். அதே போன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இது போன்ற நிகழ்வுகளை யூதர்கள் எப்படி தெரிந்து வைத்திருக்கின்றார்கள் என்பது பற்றி பேசுகின்ற பொழுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்களை பல ஊர்களுக்கும் பல நாடுகளுக்கும் மார்க்க பிரச்சாரத்துக்காக அனுப்பி வைத்திருப்பார்கள். அதில் அம்மான், யமன் போன்ற நாடுகளுக்கு அனுப்பி வைத்திருப்பார்கள். இந்த அம்மான், யமன் போன்ற நாடுகளில், அம்மானில் செய்தின அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, யமனில் செய்தின ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பிற மக்கள் அவர்களோடு உரையாடி கொண்டிருக்கின்ற ஒரு தருணத்தில் அவர்கள் சொல்லுவார்கள், இன் கான சாஹிபுக்கும் நபியன் ஃபகத் மாத்தல் யௌம். நீங்கள் சொல்லுகின்ற செய்தி உண்மையாக இருந்திருந்தால், நீங்கள் சொல்லுகின்ற ஒரு நபியை பற்றி உரையாடுகின்றீர்களே, ஒரு நபியுடைய செய்தியை தாங்கி வந்ததாக சொல்கின்றீர்களே, ஒரு நபி எங்களிடம் அனுப்பி வைத்ததாக சொல்கின்றீர்களே, அந்த நபி உண்மையான நபியாக இருந்திருந்தால் இன்றைய தினம் அவர் மௌத்தாக இருக்க வேண்டும். இது அவர் மரணிக்குகின்ற நாள், இந்த உலகை விட்டு பிரிந்து செல்கின்ற நாள் என்ற செய்தியை அந்த யூதர்கள் சொல்லி இருப்பார்கள். இன்கானமா தக்கூல் ஹக்கல்லகது மாத்தல் யௌம். நீ சொல்வது உண்மையாக இருந்தால் இன்றைய தினம் அவர் மரணித்து விட்டார் என்று சொல்லுவார். இன்னும் ஒருவர், லஇன் கான அல்லதி தذكر من امر صاحبك لقد مر على اجله منذ ثلاث. இன்னும் ஒருவர் சொல்லுவார், நீங்கள் சொல்லுகின்ற செய்தி உண்மையாக சத்தியமாக இருந்தால் அந்த சொல்லுக்குரியவர் மரணித்து இன்றோடு 3 நாள் கழித்து விட்டது என்று சொல்வார். பாருங்கள், யூதர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது மரணிக்குகின்றார்கள், மரணித்து எத்தனை நாளாகிவிட்டது என்ற செய்திகள் எல்லாம் அறிந்திருந்தார்கள் யூதர்கள். அதனால்தான் இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் சொல்லுவார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றிய முழுமையான செய்தி, அவர்களுடைய வயதுகள் அத்தனையும் யூத வேதத்தில் அவர்களுக்கு வழங்கப்பட்ட தௌராத் வேதத்தில் எழுதப்பட்டிருந்தது. அந்த தௌராத் வேதத்தில் உள்ள செய்திகளை அவர்கள் கணக்கு போட்டு போட்டு பார்த்து கொண்டே வந்தார்கள். நபி பிறந்து விட்டாரா, நபிக்குரிய அந்த இறுதி தூதருக்குரிய எத்தனை நாளைகள் கழிந்து விட்டது, அவர் எங்கே செல்லுகின்றார், எங்கே போகின்றார் என்ற முழு தகவல்களையும் அறிந்த காரணத்தினால் அந்த நாட்களுடைய கணக்கு பட்டியலின் பிரகாரம் இன்றைய தினம் அவர் இவ்வுலகை விட்டு பிரிந்திருக்க வேண்டும் என்று அந்த யூதர்கள் சொல்வார்கள், அந்த சஹாபாக்கள் சொல்வார்கள். நாங்கள் அந்த யூதர்கள் சொன்ன நாளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரிந்த மரணித்த நாளையும் சேர்த்து பார்க்கின்ற பொழுது
ஒப்பீடு செய்து பார்க்கின்ற போது எந்த நாளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா முனவ்வராவில் மரணித்தார்களோ அதே நாளில் தான் அந்த யூதர்கள் எங்களுக்கு யமன் தேசத்தில் இருந்தவர்கள் அம்மான் போன்ற பிரதேசத்தில் வாழ்ந்த அந்த யூதர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை சொல்லுவார்கள். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்க இருக்கிறார்கள் என்பதனால் நாமும் மரணிக்க இருக்கின்றோம். என்று எவ்வளவு அழகாக சொல்கின்றான் அல்லாஹ் நபியை பார்த்து. நாயகமே, நீங்கள் மரணிக்க இருக்கின்றவர்களாக இருக்கின்ற பொழுது இவர்கள் எல்லாம் என்ன நிரந்தரமாக இருந்து விட போகின்றார்கள். அதனால் தான் நாம் சொல்கின்றோம், நாங்கள் படைக்கப்பட்டதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காகத்தான். இந்த உலகத்தில் நடக்குகின்ற துன்யவியத்தான உஹ்ரவியத்தான உலகம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரிதான், மர்மி சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரிதான், அத்துணை அம்சங்களும் அண்ணல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவருக்காகத்தான் நிகழ வேண்டும் என்பது இறை நியதி. அப்படித்தான் இறைவன் அமைத்து வைத்திருக்கின்றான் என்ற செய்தியை நாங்கள் வலியுறுத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். எனவே சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரண செய்தி என்பது உண்மையில் துக்ககரமான செய்திதான். ஆனால் ஷரீஅத் 3 நாட்களுக்கு மேல் துக்க செய்தி அனுமதிக்க கூடாது என்று தடை விதிக்கும். பெண்மை தவிர, ஒருவருடைய மனைவியை தவிர, ஒரு ஆணுடைய மனைவிக்கு மாத்திரம்தான் பல நாட்கள், பல மாதங்கள், அதுவும் பல மாதங்கள் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டால் ஷரீஅத்தின் பார்வையில் அவள் பல மாதங்கள் துக்கத்தை அனுஷ்டிக்க முடியுமே தவிர, மற்ற பிரகாரம் 3 நாட்களுக்கு பிறகு வெளியூரில் இருந்து வருகின்ற ஒருவர் கூட மரண வீட்டில் துக்க செய்திகள் கதைப்பதை மார்க்கம் தடுக்கும். 3 நாட்களுக்கு மேல் துக்கம் அனுஷ்டிப்பதற்கு மார்க்கத்தில் இடமில்லை. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரண செய்தி